அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோகம் இருக்கு இல்லையா, யோகத்துக்கென்று சில நியதிகள் இருக்குது. அந்த யோகத்தோட நியதி தான் என்ன சொல்லுவோம், கடவுளோட நியதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இயற்கையோட நியதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த கடவுளோட இயற்கையோட நியதி, யோகத்தோட நியதி இருக்கு இல்லையா, இதை ஒரு பக்கமாக வச்சுப்போம். இன்னொரு பக்கமாக இந்த மனிதனோட நியதி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டத்துக்குட்பட்ட நியதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, மனிதர்களுக்காக மனிதர்களால் வகுக்கப்பட்ட நியதி அப்படி எடுத்துக்கலாம். அந்த நியதிகளுக்கும் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன் அப்படின்னு முக்கியமான பகுதியாக இதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இயற்கையோட நியதிகளோட அதை பற்றி நமக்கு தெரிஞ்சாதான் இந்த மனிதனோட சட்டம் என்பது, மனிதனோட நியதி, வகுத்து வச்சுருக்க நியதி என்பது சரியாக தப்பான்னு நம்மளால் உணர்ந்துக்க முடியும். நம்மளால் வாழ்க்கையை சரியாக வாழ முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இப்போ காட்டில் வாழலை. காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் தேவையே இல்லை. அப்போ அதற்கான சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி நம்ம யோகத்திற்கான சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் நகரத்தில் வாழுறீங்க, எல்லா மனிதர்களும் அனுசரித்து வாழ்கிறீர்கள். இந்த சமூகம் எனப்படும் இந்த மனிதர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த மனிதர்கள் கூட்டத்தில் அனைவரும் கலந்திருக்கிறார்கள். அனைவரும் கலந்தது தான் இந்த சமூகம். இப்போ ஒரு திருடன் இருக்கான், ஒரு கொள்ளைக்காரன் இருக்கான், ஒரு நல்லவன் இருக்கான், ஒரு கெட்டவன் இருக்கான், இப்போ நடுநிலையானவன் இருக்கான், மன வளர்ச்சி இல்லாதவன் இருக்கான், ஊனமுற்றோர்கள் இருக்காங்க. இப்போ இப்படி பலவிதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதையெல்லாம் அனுசரித்து தான் அவர்கள் சட்டம் ஏற்றி வைத்தார்களா அப்படின்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மனிதர்களோட சட்டம் யாரால் இயற்றப்பட்டதுன்னா மனிதர்களால் இயற்றப்பட்டது. இந்த மனிதர்களில் யார் இதற்கு அடித்தளம் போட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு அடித்தளம் போட்டவர்கள் உலக பணக்காரர்கள் இருக்கார்கள் இல்லையா, இவர்கள்தான் அந்த சட்டத்துக்குரிய அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் வகுத்தவர்கள். அவர்களுக்கு ஏற்றார் போல இந்த சட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, ஏழைகளுக்கு உதவும் வகையில் இந்த சட்டம் அதிகமாக இல்லை என யார் கூறியிருக்கிறார் என்றால், இந்த சட்ட புத்தகத்தை இயற்றும்பொழுது அதை தலைமை தாங்கியிருந்தார் இல்லையா அம்பேத்கர், அவரே சொல்லிட்டார். அப்போ இங்கே ஏழைகளுக்கான நியதிங்கிறது இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நான். இந்த உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர் இருக்கார், ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா. அந்த இன்ஸ்பெக்டர் நினைத்தால் யார் மேலே வேணும்னாலும் ஒரு வழக்கை பதிவு செய்யலாம். அவர் ஒரு தவறே செய்யவில்லை அப்படின்னாலும் வழக்கை பதிவு செய்யலாம், அவரை கூட்டிட்டு போய் விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு ரூலு இங்கே இருக்குது. யார் மேலே வேணுமோ அவர் வழக்கை பதிவு பண்ணலாம். அவர் தான் அந்த ஊருக்கு ராஜா அப்படின்னு ஒரு ஆய்வாளர் சொன்னார். நான் நினச்சா எது வேணுமோ செய்வேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அது உண்மையாகத்தான் இருக்கிறது. அனுபவ ரீதியாக பார்த்தீர்களே, ஆனால் அது உண்மையாக இருக்கிறது. சில நேரங்களில் சில பேர் மீது பொய் வழக்கு போடப்படுகிறது. பொய் வழக்கு போட்டு அவர் 5 வருடம் அங்கே அலையிறார்.
ஒரு நீதிமன்றத்தில் 5 வருடமாக அலையிறாரு. அலைஞ்சிட்டு அவரை 5 வருஷம் கழிச்சு நிரபராதி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ அவர் 5 வருஷம் அலைஞ்சதற்கான உழைப்பு, அவர் எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கணும், எத்தனை நாள் அலைஞ்சிருக்கணும், வக்கீலுக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துருப்பாரு, இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆய்வாளரோ ஒரு ஹெட் கான்ஸ்டபிளோ நினைச்சால் செஞ்சிடலாம். இப்போ ஒரு மனிதனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விடலாம். ஆனால் இதற்கான தண்டனை இறைவன் கொடுப்பார், இயற்கை நியதி கொடுக்கும் என்பது வேற. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இயற்கையோட நியதி என்பது வேற, மனிதனோட சட்டத்திட்டம் இவனோட நியதி என்பது வேற அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க ஓரளவுக்கு. இப்போ அந்த மன உளைச்சல் எல்லாம் ஆளாயிட்டாங்க. இதற்கு ஏதாவது பிரதிபலனோ ஏதோ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவன் காசு போனது தான் மிச்சம். அந்த ஆய்வாளருக்கு ஏதாவது தண்டனை அப்படின்னா அப்படிலாம் இல்லை. சரி, அவர் மேலே நீங்கள் ஒரு வழக்கு போடலாம், என் மீது பொய் வழக்கு ஒரு புனைந்து போட்டு விட்டார் அப்படின்னு. அதை அவர்கிட்ட எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 5 வருஷம், இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகிடும். 5 வருஷம் ஆனாலுமே உங்கள் பக்கம் தீர்ப்பு கிடைக்குதாங்கிறது தெரியாது. அப்படியே தீர்ப்பு கிடைச்சால் அவருக்கு பனிஷ்மெண்ட் ஏதாவது ஒரு நஷ்டஈடோ ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இது எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, 1,00,000 பேர் இதை செஞ்சுருக்காங்கன்னா, இல்லை 1 கோடி பேர் செஞ்சுருக்காங்கன்னா, அதில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையே வேலையாக வைத்துக்கொண்டு அலைபவர்களால் தான் அவர்களுக்கு பொய் வழக்கு போட்டவர்கள் மீது தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அந்த தண்டனைங்கிறது பெருசாக இருக்காது. நீங்கள் 5 வருஷம் அலைஞ்சிங்க, நீங்கள் தான் 5 வருஷம் அலையணும், அவர் 2 நாள் தான் வருவார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த நாட்டு சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இது யாருக்கு உகந்தார் போல் இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், உயர்ந்த நிலையில் உள்ள அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், இவர்களுக்காகவே இந்த சட்டத்திட்டங்கள் அமைத்தார் போல இருக்குது. அவர்களுக்கு பாதுகாப்பாகவே இருக்குது. ஆனால் இவர்கள் சொல்வது எதை என்றால், மக்களுக்காக பாதுகாப்பதற்கு தான் இந்த சட்டத்திட்டம் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். மக்களுக்கு பாதுகாப்பதற்கான சட்டத்திட்டம் இங்கே இருக்கா அப்படின்னால் அது மிக மிக குறைவு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால், இந்த அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் ஜனாதிபதியிலேருந்து பிரதமர்லேருந்து கவர்னர்லேருந்து யாராக இருந்தாலும், இவர்களுக்கெல்லாம் சம்பளம் எங்கேருந்து போகுது? அரசு ஊழியர்களாக இருந்தாலும் நீதிபதியாக இருந்தாலும் எல்லாருக்கும் சம்பளம் எங்கேருந்து போகுதுன்னா, மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்கப்படுகின்றன. இவர்கள் அனைவரும் மக்களுடைய ஊழியர்கள். ஆனால் இவர்கள் மக்களுக்காக செயல்படுகிறார்களா, மக்களுக்காக ஊழியம் செய்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ நம்ம யோகத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தேவையா அப்படின்னால், யோகத்திற்கும் இந்த நியதிகளுக்கும் யோகத்தின் நியதிகளுக்கும் உள்ள வேறுபாடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த சமூகத்தில் தான் நம்ம வாழுகிறோம். அப்போ இப்போ ஒரு நம்ம வள்ளலார் இருந்தார் இல்லையா, வள்ளலார் காலத்தில் வள்ளலாரை எதிர்த்து அவர் திருவருப்பா அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தார். இது ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன், ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு தடவை திரும்பவும் சொல்லிடுறேன். இப்போ வள்ளலார் திருவருப்பா 6ஆம் திருமுறை எழுதியிருந்தார். அதில் என்னென்னா, உருவ வழிபாடுங்கிறது சிலை வழிபாடுங்கிறது இல்லை, நீங்கள் ஒளி வழிபாடு தான் பண்ணணும், அது எல்லாம் பொய் கதைகள் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். அப்போ ஆறுமுக நாவலர் என்ற ஒரு ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீகத்தில் கைத்தேர்ந்தவர், நிறைய நூல்களை அவர் படித்தவர், இந்த ஆகம விதிகள் இது எல்லாமே அவர் தெரிந்தவர். அவரை என்ன பண்ணிட்டாங்க, சில இந்த சமயவாதிகள் ஒன்று சேர்ந்து அவரை சமாதானப்படுத்தி வள்ளலார் மீது
ஒரு 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 கேஸ் ஒன்று போட்டாங்க. அதற்கு பதிலாக அந்த திருவருப்பாவுக்கு மறித்து இவர் மறுப்பா என்று ஒன்று எழுதினார். அப்பொழுது அந்த வள்ளலார் அந்த நீதிமன்றத்திற்கு வர வைக்கப்பட்டு அதில் தீர்ப்பு வள்ளலார் பக்கம் சொல்லிட்டாங்க. ஆனால் 2 பேரும் பெரிய மகான்கள். இந்த 2 பேரில் எப்படி தீர்ப்பு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிக்கு ஒரு குழப்பம். இவர் தன்னை உணர்ந்த மகான், இவருக்கு எல்லாமே புத்தக அறிவு. தன்னை உணர்ந்த மகான் கிடையாது ஆறுமுக நாவலர். ஆனால் அவர் அந்த புரோகிதம், அந்த ஆகம விதிகள் அதில் மேல்நிலையில் இருக்கிறார் அவர். ஆனால் இவர் தன்னை உணர்ந்த ஞானி. நீதிபதி என்ன பண்ணுறாரு, வள்ளலார ராமலிங்கம், சிதம்பரம் ராமலிங்கம் 3 தடவை டவாலி கூப்பிடக்குள்ள டக்குன்னு அந்த உருவம் நிற்கிது அந்த கோர்ட்டுக்கு வெளியில். அவர் உள்ளார வராரு. வரக்குள்ள ஆறுமுக நாவலர் எந்திரிச்சு நிற்கிறாரு. எந்திரிச்சுன்னா இதான் சமையான நீதிபதி, ஒரு குற்றவாளியை பார்த்து இன்னொரு குற்றவாளி யாரும் எந்திரிச்சு மரியாதை கொடுத்து நிற்பதில்லை. ஆகவே அவரை நீங்கள் மதிப்பதனால் அவர் சரியாக தான் அந்த நூலை எழுதியிருப்பார். ஆகவே அவரே சரியானவர் என்று அவர் தீர்ப்பு கொடுத்து விட்டார். அதற்கு இவர் சமாதானம் சொன்னார். எங்களுடைய மத பிரகாரம் நாங்கள் இந்த மாதிரி அது மாதிரி சமய குருமார்கள் வந்தால் எந்திரிச்சு நிற்பது வழக்கம் அப்படின்னு அவர் எவ்வளோ சமாதானம் சொல்லியும் நீதிபதி அதுதான் வாய்ப்பு அப்படின்னு அதை வச்சு தீர்ப்பு கொடுத்துட்டார். இல்லைன்னா தீர்ப்பு கொடுக்கறது ரொம்ப சிரமம். ஏன்னால் இங்கே நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சிலை வழிபாடை இல்லை என்று மறுப்பதற்கு இங்கே இங்கே பயங்கர பிரச்சனை இருக்குது. இப்போ சிவானந்த பரமஹம்சர் எவ்வளோ பெரிய சிக்கலை எல்லாம் சந்தித்திருப்பார்னு நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். அவர் என்ன சொல்லிட்டார் சிவானந்த பரமஹம்சர், சிலையிலேயோ மரபொம்மையிலேயோ மரத்தால் வடிவமைக்கப்பட்ட சிலைகளிலேயோ எதிலேயும் யார் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இவைகள் எல்லாம் ஒரு பிம்பங்கள், இதெல்லாம் ஒரு கட்டமைப்புகள். ஒரு சிறப்பான விஷயங்களை வைத்து கோயிலை கட்டி அதற்கென்று ஒரு சிறப்பு. இதை நம்ம ஏற்கனவே நிறைய பதிவிட்டுட்டோம். அதனால் அது வேணாம். மனிதர்களை பாதுகாப்பதற்கான ஒரு இடம், அதுதான் கோவில். ஆகவே சிவானந்த பரமஹம்சர் இங்கே இறைவன் இல்லை, உனக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் எல்லா மகான்களும் இதே உண்மையை சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே சிவானந்த பரமஹம்சரும் சொல்லிட்டார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் மக்கள்களில் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 800 கோடியை தொட்டுட்டாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் இவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க. இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கல. இன்னும் கேட்க போனால் சித்த வித்தியார்த்திகள், இந்த சித்த வித்தை பயிற்சி செய்யும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 பேர் இல்லை ஒரு பாதிக்கு பாதி பேர் இதை ஏற்றுக்கல. நிறைய பேர் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க, வழிபடுறவங்க இருக்காங்க. அவர்கள் மனைவி வழிபடுவது கூட சரி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவர்களே வழிபடுபவர்கள் இருக்கார். இந்த பேருக்கு வித்தையை வாங்கிட்டு ஏதோ அரைகுறையாக செஞ்சுட்டு அது மாதிரி கோயிலுக்கு போகிற நபர்கள்லாம் இருக்கார்கள். அவர்கள் கூறுவார்கள், நாங்களும் அவர்களை பார்க்கும் பொழுது சொல்லுவோம், கொள்கையில் ஒரு பிடிப்பு வேண்டும் என்று நாம் கூறுவது உண்டு. கொள்கையில் பிடிப்பு இல்லை என்றால் நான் இதை நம்பவே இல்லைன்னா நான் அந்த நிலையை எப்படி அடைய முடியும்? சிவானந்த பரமஹம்சர் ஒரு உயர்ந்த மகான், அவர் சொல்லிவிட்டார். அவர் சொல்லுவதை நான் கேட்கவில்லை என்றால் அவரை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தான் அதுக்கு பொருள். அப்போ ஏற்றுக்கொண்டால் அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நடப்பது தான் அதோட நியதி. ஆனால் ரொம்ப பேர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படி இருக்கக்குள்ள மற்ற மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மிக மிக அனுபவஸ்தர்கள் மட்டுமே அதை அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது தான் இங்கே உண்மையாக இருக்குது. அப்போ இந்த யோகத்திற்கென்று சில நியதிகள் இருக்குது. அந்த யோகத்தின் நியதிகளுக்கும் இந்த மக்களின் இருக்கும் அந்த நியதிகளுக்கும்
நிறையா வித்தியாசம் இருக்குது. இப்போ சங்கரர் இருக்கார் இல்லையா, சங்கரர் வந்து அவருக்கும் இன்னொருவருக்கும் ஒரு போட்டி ஒன்று வந்துடுச்சு. அப்போ போட்டி வரக்குள்ள அவர் தாம்பத்திய உறவு சம்பந்தமாக சில கேள்விகளை எதிரில் இருக்கிறவர் இவருக்கு சொல்லிட்டார், கேட்டுட்டார். அப்போ கேட்கும்போது அதை தாம்பத்திய உறவை அனுபவிக்காமல் அதற்கு பதில் சொல்லக்கூடாது என்பதற்காக சங்கரர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கத்தில் ஒரு ராஜா இறந்தார், அவரோட உடம்புல இவர் பூந்து என்ன பண்ணார், அந்த உறவை வந்து இவர் வந்து எப்படி அந்த மூளையில் அந்த பதிவு எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த உடம்புக்கு போனவுடனே அந்த பதிவெல்லாம் பார்க்குறாரு. அவர் அதற்குள்ளே போகிறாரு. அப்போ இந்த தாம்பத்திய உறவு எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறார். அப்படி தெரிஞ்சுக்கும்போது சில அரசவைக்கு சில விஷயங்கள்லாம் வருவது உண்டு. அதற்கான நீதியை அரசன் வந்து சொல்லணும். அரசன் சொல்லக்குள்ள எந்த தவறு செய்த நபருக்கும் இந்த ஆதிசங்கரர், அவர் உடம்புல இருந்த ஆதிசங்கரர் தண்டனை கொடுக்க மாட்டார். மன்னிச்சு எல்லாரையும் விட்டுடுறாரு. அதுக்கு தகுந்தார் போல் பதில் சொல்லி மன்னிச்சு விட்டுறாரு. அப்போ எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு, ஆகா அரசனுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று இருக்குது, அப்படி இல்லைன்னா என்னவோ ஆயிடுச்சு அரசனுக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அரசனோட நியதி என்பது வேறு, மகான்களோட தன்மை என்பதும் நியதி என்பதும் வேறு. அதற்காக இந்த கதையை நான் சொன்னேன். இப்போ மகானோட தன்மைக்கு இந்த இயற்கையோட நியதி சரியாக இருக்குமா அப்படின்னா எதிரெதிர் திசையில் இருக்குது. மகானோட தன்மையும் மகானோட நியதியும் யோகத்தோட நியதியும் இந்த உலகத்தில் இருக்கும் நியதிகளும் சட்டத்திட்டங்களும் எதிரெதிர் திசையில் இருக்குது. இது எப்படி பார்ப்பாங்க இந்த மகான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை சார்ந்தே எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க. மக்களுக்கு நன்மை இருக்கா, ஒரு திருவிழா நடக்குதுன்னு வச்சுங்க, இதில் என்ன மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அதை ஆதரிக்கிறது. மக்களுக்கு நன்மையே இல்லை, திருவிழாவே வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் பயனடைகிறார்களா, அவருக்கு அது தேவையாக இருக்கிறதா, இந்த பண விரயங்கிறது அந்த மக்களுக்கு சரியாக போய் சேர வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே அவங்க பார்ப்பாங்க. மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்களா, பாதுகாப்பாக இருக்காங்களா, இதை மாதிரி விஷயங்கள் தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர, இதனால் பணம் வரப்போகுது, இதை வந்து கொண்டு போய் நம்ம இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், அதெல்லாம் அவங்களோட நியதி இல்லை. எப்படி செய்தாலும் அவர்கள் மக்கள் நலன், இதுதான் அவர்களோட நியதி. அவர்கள் பொய் சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒன்று சொன்னால் நல்ல விஷயங்களுக்காக பொய் சொல்ல மாட்டார்கள். அதை அனுசரித்து சில விஷயங்களை சொல்லி அதை நயமாக கையாள்வார்கள். இப்போ நமக்கு அப்படியே ஆப்போசிட், இயற்கையோட நியதி அப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நாட்டோட நியதி எப்படி இருக்குன்னா, அதிகபட்சமாக பொய் சொல்வதே வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறது. எது அப்படின்னால், நம்ம கோர்ட்டில் இருக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னால் இந்த இயற்கையோட நியதிகளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படியே இப்போ இந்த அண்ணா கூட சொல்லுவார் இல்லையா, இங்கே வந்து இந்த வக்கீலோட வாதங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, விளக்கு போல் இருக்கணும், அதில் இருக்கிற அந்த வெளிச்சம் தரணும், அந்த வர நியதி கேட்டு வரவனுக்கு வெளிச்சம் கொடுக்கணும், அப்படி தான் என்ன இருக்கணும், நீதி இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை அப்படின்னு அண்ணா வந்து சொல்லுவார். அதே போல் இப்போ நடைமுறையில் அதை மாதிரி இருக்கா அப்படின்னா அதை மாதிரி இல்லை. ஒரு மனிதனுக்குள்ளார போய் பகுத்து பார்த்து இதை வந்து எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், மனிதருக்கு இது உதவுமா அப்படிங்கிற நியதியெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தீர்களேயானால் அது இல்லை. இப்போ அதற்காக தான் இந்த நியதிகளும் இந்த பொதுமக்களும் அப்படி இல்லை என்பதற்காக தான் நம்ம வந்து இதையெல்லாம் நிறைந்த ஒரு கிராமத்தை உருவாக்க வேண்டும் என்று நாம் வந்து சொன்னோம்.
இந்த வித்தியார்த்திகள் கூட்டத்தை ஒற்றுமையாக சேர்க்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். இப்போ அப்படி சேர்த்து நமக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே விதைச்சிக்கிறது, நமக்கு தேவையான நெல்லை நம்மளே பயிர் பண்ணி தானியமாக்கி உணவுப் பொருளை நம்மளே சாப்பிட்டுக்கிறது. மற்றவங்களுக்கு யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. நம்ம ஒதுங்கிக்கிறோம், ஒரு ஆசிரமம் போல் கட்டி நம்ம ஒதுங்கிக்கிறோம். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த சலுகையும் மற்றவங்கள்ட்ட நம்ம எதையும் வாங்கிக்கிறது இல்லை. நமக்கு தேவையானதை தற்சார்பு கொள்கையோடு நம்ம வாழ்ந்துக்கிறது. அதுக்காக தான் எல்லாரும் ஒரு அரைக்காணியாவது நிலம் வச்சுருக்கணும். எதிர்காலத்தில் இங்கே ஒரு உணவுக்கு ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு வலியுறுத்தினதுக்கு காரணம் அதுதான். தற்சார்பு கொள்கைக்கு நம்மெல்லாம் போகணும். இப்போ யாருமே இல்லை, ஒரு வித்தியார்த்தியோ இல்லை மற்றவர்களோ யாரோ ஒருத்தர், அவருக்கு உறவினரில் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு நபர் இருக்கார். அவருக்கு ஒரு அநீதி நடந்துடுச்சு. அவர் எங்கே போய் யார்கிட்ட போய் அந்த அநீதியை சொல்லுவார்? இங்கே அநீதியை சொல்வதற்கும் அதை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு நீதி வழங்குவதற்கும் இங்கே ஆள் இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட நபர்கள் இங்கு வாழவில்லை என்பதே நம்ம சொல்லலாம். அதிகமாக வாழவில்லை, குறைவாக இருக்கிறார்கள். அவர்களால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அப்படி ஒரு தனிப்பட்ட நபர் இருக்கார். அவர் யாரை போய் காண்டாக்ட் பண்ணுவார்? ஃபோன் நம்பரோ, எந்த ஆள் நம்மளை காப்பாற்றுவா அப்படின்னு ஒரு நிர்பந்தம் ஏற்படுது இல்லையா? அப்போ இந்த கூட்டம், நீங்கள் ஒரு கூட்டமைப்பாக இருக்கீங்க, ஒரு 100 பேர் இருக்கீங்க, ஒரு 1000 பேர் இருக்கீங்க அப்படின்னாக்குள்ள அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கூட்டம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ எல்லாருமே அதற்கு ஒரு தீர்வை கொடுக்கலாம். எல்லாருமே வாரம் சந்திக்கலாம், மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்கலாம். அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம், யோகம் சார்ந்த பிரச்சனைகள், அவர்களுக்குள்ளே இருக்கும் அந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் பகிர்ந்துட்டு அதுக்கான தீர்வை அவங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம். மற்றவர்கள்ட்ட அந்த தீர்வு கிடைக்கும். இப்போ நான் இருக்கேன், அந்த தீர்வு எனக்கு தெரியல, இன்னொருத்தர் அந்த தீர்வுக்கு பதில் சொல்லுவார். இப்போ ஒரு கூட்டமைப்பு, ஒரு கூட்டம் இருந்தால் தானே இதெல்லாம் செய்ய முடியும். இது எதுவுமே கூட்டமைப்பு எதுவுமே இல்லாமல் இந்த சமூகத்தில் நான் வாழ்ந்து ஏதாவது செய்ய முடியுமானால், மீண்டும் சொல்கிறேன், இந்த கூட்டமைப்பு இல்லாமல் இந்த மனித கூட்டத்தினால் ஒரு பலனையும் அடைய முடியாது. இங்கு ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்கணும். நான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்குள்ளே என்னை உணர்ந்து என் நிலையை அடைந்து விட்டு நான் போய்விடலாம். என்னை சார்ந்தவர்களுக்கு சில உதவிகளை செய்துவிட்டு போகலாம். ஆனால் இங்கு ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் அந்த மாற்றம் வரும். ஆனால் அதற்கான வாய்ப்பு மிக குறைவாக உள்ளது. இந்த வித்தியார்த்திகளிடமே பொறாமை, ஒரு பொச்சரிப்பு, மற்றவர்களை பற்றி தாழ்வாக பேசுவது, முன்னேற விடாமல் தடுப்பது, இப்படி ஒரு சில ஒரு நபர்கள் இருக்கிறார்கள். எப்படி அப்படின்னா, நான் சில விஷயங்கள் நுட்பங்களை சித்த வித்தை சார்ந்து சொல்லி கொடுத்து விட்டால், அவன் எனக்கு முன்னாடி சமாதி அடைஞ்சிட்டானா, அவன் ஞானோதயம் அடைஞ்சிட்டானா என்ன செய்கிறது? அப்படிலாம் அடைஞ்ச முடியாது. ஆனால் அப்படி அடையும் ஒரு நபர் இருக்காருன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படிங்கிறத அறியாத சில நபர்கள்லாம் இருக்காங்க. அப்படிலாம் நினைக்கிறது உண்டு. நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். நம்மளோட சேனல் நம்ம இப்போ தான் ஒரு 5 மாதமாக, ஒரு 6 மாதமாக ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். எப்படியாவது இந்த கூட்டத்தை கொஞ்சம் பெருசாக்கிடணும், எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை உணர்வு உண்டு பண்ணி ஏதாவது செஞ்சிடணும். இந்த குருகுல ஸ்கூல் ஒன்று கட்டணும், ஏழைகள்லாம் படிக்க வைக்கணும், அவர்களுக்கு எல்லா கல்வியும் கொடுக்கணும். நம்ம ஆசிரமம் மாதிரி இப்போ வடகரையில் அது மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது. அதை மாதிரி இந்த சித்த வித்தியார்த்திகள் குழந்தைங்கள் படிக்கிறது ஸ்கூல் வேணும், அதை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன். அதற்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு அந்த கூட்டமைப்புக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுது. இப்போ நான் யார் அப்படின்னா எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை சித்த வித்தை சார்ந்து
ஒரு நபரால் தான் எல்லா சந்தேகங்களையும் கிளியர் பண்ண முடியுமா, அதற்கான பதில் கொடுக்க முடியுமா, இல்லை மற்ற அனுபவஸ்தர்களெல்லாம் கொடுக்க முடியாதா அப்படின்னா, அதற்கு இங்கே பொறாமைப்படுவதற்கு ஒரு ஆள் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன அப்படின்னால், அந்த மனமே குரு அப்படின்ற அந்த சேனலில் போயிட்டு நான் வந்து அதையும் பார்த்துட்டு, அவங்க பேசுகிறத பார்த்துட்டு நான் வந்து பதிவிடுறேன். உங்களுக்கு என்ன அப்படின்னா, சித்த வித்தை சார்ந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், மேற்கொண்டு சித்த வித்தை சார்ந்தோ இல்லை வேறு ஏதாவது இந்த யோகம் சார்ந்தோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இந்த ஞான யோகா சென்டர் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அதற்கான தீர்வு இருக்கும். அப்படி அதில் இல்லைனால் நீங்கள் வந்து இந்த சேனலில் நீங்கள் பதிவிடுங்க. அதற்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சித்த வித்தை சார்ந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் கமெண்டில். அந்த பதிவை அந்த மனமே குரு அப்படின்ற அந்த சேனல்லேருந்து அதை எடுத்துட்டாங்க. அவரும் ஒரு வித்தியார்த்தி தான், நம்மளும் அதை சார்ந்து தான் இருக்கிறோம். அப்போ நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை உணர்வு இல்லை. இப்போ யார் அந்த பதிலை சொன்னால் என்ன, அவர் சொன்னால் என்ன, நான் சொன்னேன், எல்லாம் ஒன்று தானே. எல்லாம் யோகம் சார்ந்து தான் சொல்ல போகிறோம், சித்த வித்தை சார்ந்து தான் சொல்ல போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னால், அந்த பதிவை எடுத்துட்டார். ஏன்னா அவர்கள் மட்டுமே தான் பதில் அப்போ இந்த பொறாமை உணர்வுங்கிறது இருக்குங்கிறத நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ரெண்டாவது அதனால தான் நான் வந்து இதை சார்ந்து எதுவுமே பேசாமல் ஒதுங்கி இருந்தேன். ஆனால் நம்மளோட வயதாக நம்மள்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து பேச வந்தேன், இந்த சேனலை ஆரம்பித்தேன் அப்படின்னு உங்களுக்கு நான் நிறைய வாட்டி இதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கே அதை சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை இதை நான் உங்களுக்கு நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னால், எப்படி இந்த சித்த வித்தியார்த்திகளையும் இந்த சமூகத்தையும் முன்னேற்றுவது, எப்படி இவர்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடுப்பது, அறியாமையை இந்த உலகத்தாருக்கு போக்குவது அப்படின்னா, நம்ம கூட்டம் அதிகரித்தா தானே, இவன் தெளிவாக இருந்தால் தானே மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். இவர்களே தெளிவில்லைன்னா மற்றவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் எனக்குள்ளே அதிகமாக இருக்குது. அந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்ச எனக்கு இந்த நிகழ்வு நடந்தவுடனே ஒரு மனசில் ஒரு வருத்தம். ஆனால் நடக்காது என்பதில்லை, அதையெல்லாம் கடந்தவர்கள் தான் நாம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். நம்மளோட பணியை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். எதற்காகவும் பின்வாங்குவது என்பது நம் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. என்ன அடித்தாலும் எது நடந்தாலும் தாங்குவோம், எல்லாத்தையும் தாங்குவோம். அதற்கான ஒரு நிலையை தான் நமக்கு இந்த யோகம் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த யோகத்தில் ஈடுபடுபவர்கள் என்பது சாதாரண ஆட்கள் கிடையாது, மிகப்பெரிய ஆட்கள். அதுவும் இந்த அனுபவஸ்தர்கள், இந்த யோகத்தில் கடுமையாக ஈடுபடுபவர்கள் மிகவும் வைராக்கியம் வாய்ந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அவங்க பகிர்ந்தால் அவங்களுக்கு நிறையா அநீதிகள் நடந்திருக்கும். அதை மீறி தான் அவங்க வந்திருப்பாங்க. அது ஒரு சிவானந்த பரமஹம்சராக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய குருநாதர்களாக இருந்தாலும் சரி, இந்த உண்மையான குருநாதர்களுக்கு நிறையா நிகழ்வுகள் தடை நடந்திருக்கும். அதையெல்லாம் மீறி தான் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த உடல்லையே நமக்கு இந்த கோடிக்கணக்கான எண்ணங்கள்லேயே நமக்கு நிறைய தடைகள், இந்த புலன்களை கடந்து செல்லும் தடைகள், இதையெல்லாம் தாண்டி தான் இவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அதனால் நம்ம அதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. சொல்கிறேன், எப்படி முன்னேறும். நாமே ஒற்றுமையாக இல்லை. இந்த சித்த வித்தியார்த்திகளை ஒற்றுமையாக இல்லாத பொழுது மற்றவர்களை ஒற்றுமையாக இல்லை. ஏனால் அவர்களை வழிநடத்தப் போவது பிற்காலத்தில் இந்த சித்த வித்தியார்த்திகளாக இருக்கும் இந்த நபர்கள்தான். இவர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து அனுபவம் அதிகமாகி இவர்கள் பல பேருக்கு பகிர்ந்து கொடுக்கும் தன்மையில் உள்ளவர்கள். இவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை அப்படின்னு நான் பதிவிட்டிருக்கேன். அப்படி இருக்கக்குள்ள அது
இது வந்து ஒரு சரியான நிலையில் இல்லை. அப்போ இங்கே இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இந்த சமூகங்கிறது நம்ம வந்து அவங்கள்ட்டேருந்து விலகி வாழணும் அப்படிங்கிறத இதுலேருந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சமூகம் நம்மளுடைய யோக நியதிகளுக்கும் அவர்களோட நியதிகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் வேறு வேறு திசையில் இருக்கிறது. அவர்களோட நியதி என்பது வேறு, நம்மளோட நியதி என்பது வேறு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆகவே நண்பர்களே, இந்த யோகத்தில் நீங்கள் வந்து ஒரு வைராக்கியத்தோடு ஈடுபடுங்கள். உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கமெண்டில் கேளுங்க. அதற்கான பதிலை நான் வந்து விரிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறேன். இது நீண்ட காணொளியாக போகிறது. ஆகவே இந்த காணொளியை இத்தோடு நான் வந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.